குருநாதா போலாமா? ரைட். அதான் மக்களே இப்போ தான் மக்களே வேகமாக போனார். மாமாமான்னு சத்தம் போட்டேன், ஆள் கொக்கின்னு போனார். ஓகே மக்களே. மாப்பிள்ள வணக்கம். வணக்கம் வணக்கம். K7 யூடியூப் சேனல். அப்பா என்னோட கடமை தீர்த்துட்டான்டா. சரிங்க மக்களே, இப்போ நம்ம விளக்கேற்றி விட்டாங்க. நான் ஈஸ்வரன் கோயில் இருக்கோம். தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், வெகு நாள்த்த கனவு. நம்ம வந்து பைக் எடுக்க போகிறோம், புது பைக் ட்ராவலுக்காக. வாங்க பார்ப்போம் அப்படி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஐயங்கிட்ட ஒரு ராசி வாங்கிட்டு கிளம்பிடலாம் மக்களே. இறைவா. அடுத்த கட்டமாக இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. யார் அது? டிக் டிக் யார் அது? வாங்க வாங்க போலாம் வாங்க. சரி எடுக்கிறீங்களா? சரி வாங்க. மாமா மாப்பிள்ள வணக்கம். தேவன் போலாம். யாரு நடுவில் உட்காந்துருக்குறோம். நடுவில் ஆகுங்களா? எம்பத்தூர் தாண்டி போறேன். நீங்க நான் சரி திடீர்னு இறங்கினேன். அப்புறம் அவன்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டேன். இந்தாடா 20 ரூபா, நீ 60க்கு மாத்திட்டுக்கா அப்படின்னு. சரிட்டாங்களா? ஆளை கண்டாலே எல்லாம் ஓகே ஆயிருது. காசு கொடுக்க மாட்டானுங்க. சரி அவன் ஏதோ ஒன்று அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. காசு கொடுக்கலையா? காசு கொடுப்பானே, நம்ம வெட்டியா இறங்குறா. சரி அவனுக்கு 60க்கு மாத்தி விட்டு போவாரு. புரியுதா இல்லையா? புரியுது புரியுது. முன்னாடி மாமா வந்தாச்சுங்க மக்களே. ஷோரூம் ஆல்ரெடி வந்து வண்டி புக் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சுங்க மக்களே. பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வண்டி எடுத்து பூஜை மட்டும் போட்டால் அவ்வளோதான். நம்ம தான். ம் ரைட். ஓகே மக்களே. மாமா எப்படி இருக்குது வண்டி? ஓகே. அதாவது ஹிமாலயன் டைப் மக்களே. இந்த வண்டி வந்து போகலாம், அதுக்கு தான் எடுத்துருக்குது. லடாக் போயிடலாம். சரிங்களே சரிங்களே. நல்லா இருக்குதுங்களா மாப்பிள்ள? ஓகேவா? ஓகே மாப்பிள்ள. நம்ம மாப்பிள்ள வந்து ஆல்ரெடி ஜாவா ஷோரூமில் ஒர்க் பண்ணிக்கிறாப்புல கோயம்புத்தூரில். சரி போல காலால் இட்டுதுங்க. பார்க்காம வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் வாங்குறா. ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணியாச்சுங்க உங்களை. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து ராமநவமி. இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துருக்குறோம். சிறப்பு. ஆல்ரெடி வந்து புக்கிங் பண்ணி சாவி எல்லாமே வாங்கியாச்சு. எல்லாமே இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஆமாம். ஓகே மக்களே, சிறப்பு. எடுத்தாச்சு வண்டி வெளியே எடுத்து. நீங்கள் வந்து திண்டல் முருகன் கோவில் பக்கத்தில் ஹெல்மெட் பண்ண முடியாது, எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. திண்டல் முருகன் கோவில் பக்கத்தில் இருக்குது. அங்கிட்டு போய்ட்டு பூஜை போட்டுங்க, அப்படியே வண்டியை வெளியே எடுத்துடலாம். ஓகே. கலர் நல்லா இருக்குல்ல? ஓகே. வேண்டாம், கரெக்டாக தான் இருக்குது. பார்க்க தான் வண்டி ஹைட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே மக்களே, டீ போடுறோம். வாங்க போட்டுருவோம் ஜம்முன்னு. டன் ஹாய் கொட்டா. ஓகே மக்களே, இதுதான் திண்டல் முருகன் கோவில். ஆக்சுவலாக உள்ளே போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பட்டி மேலே இருக்குது பாருங்க. ஜம்முன்னு இருக்குதுங்களா? போகலாம் மக்களே, பூஜை போட்டு மேலே போகலாம். ஓகே மாமா? ஓகே.
ஓகே மக்களே, இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஒன்று புதுசாக எடுத்து பூஜை போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி ஒன்றா நிறுத்திட்டோம். வைக்கலே அவ்வளோதான் வைக்கலே. கீழே வந்து பூஜை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே போய்ட்டு முருகனை வழிபாடு பண்ணுறோம். ஸோ உங்கள் பாருங்க எல்லாமே புதுக்கார் வந்து ஏமாப்பிலாம் இங்கே ரொம்ப இது எனக்கு தெரியும். இந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே இங்கே வந்து பூஜை போடுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு இந்த கோவில். ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இது வந்து 2வது டைம். கும்பாபிஷேகம் பண்ணும்போது பூஜை பண்ணுவாங்கல்ல, அது என்னமோ தமிழ்நாட்டில் அதிகமாக இங்கே தான் வச்சாங்களா பூவா சம்திங். அந்த பூஜை பண்ணுறது அந்த கலசம் அதெல்லாமா கலசம் மாதிரி எதுவுமே சம்திங் அதுமாதிரி அதிகமாக வச்சாங்க. ரொம்ப பயங்கரமாக பண்ணாங்க. ஓஹோ. அப்போ நான் சென்னையில் இருந்து அங்கிட்டு வரும்போது பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சிங்க. ஓகே ஓகே. திண்டல் வேலவா சரணம் இறைவா. கீழே வந்து இடும்பர் சன்னதி மக்களே. ஓகே மக்களே, ஃபைனலி உள்ளே வந்தாச்சு. அதுதான் திண்டல் முருகன். வாங்கிடலாம். ஏன் எப்படி மொதல் டைம் திண்டல் முருகங்களா எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்குது. சாமி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே. வர முருகன் இன்னும் பார்க்கல. விநாயகரை கும்பிட்டு அப்படி சுற்றி வரோம். முருகனை போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, நம்ம காய்ஸோட உள்ள சாமி முருகன் நின்றுட்டுருக்கோம். அப்புறம் பார்க்குறேன். ஓகே மக்களே, தெரிகிறதா ஜம்முனி சாமிக்கு வச்சு எல்லாத்தையும் வாங்கி வச்சு மாலையோட வந்துருச்சுங்க மக்களே. ஓகே சிறப்பு. ஓகே மக்களே, யாரின் சொல்லுங்கள் எப்படி இருக்குது நம்ம எடுத்த வண்டி எடுத்தது? வண்டி பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு விண்டேஜ் டைப்பில் பயங்கரமாக எடுத்துருக்கு. அப்பல அடுத்து எக்ஸ்ட்ரீம் எஸ் வந்துன்னு சொல்லி சேனல் ஆரம்பிக்க போகிறாப்புல. ஆனால் பேச மாட்டேங்கிறாப்புல. பேசிக்குமாப்புல மக்களே. இதெல்லாம் வந்துட்டு இப்போ இது நீங்கள் முதல்ல இது உங்களோட ரெஸ்பான்ஸை சொல்லுங்கள். ஆரம்பித்தா என்ன, எப்படி ஓகேவா என்னங்கிறத அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபன் பண்ணி விட்டுறாதீங்க. சரிங்க மக்களே. ஓகே. அது வந்து கோயிலுங்களா, அதுலேருந்து அப்படியே இது பண்ணி இறங்கி வந்துட்டோம். இங்கே பாருங்க மக்களே, வேலாயுத சாமி மண்டபம், திருமண மண்டபம் வந்து இருக்குது. கல்யாணம் பண்ணுறனால இங்கே வந்து பண்ணலாம் நீங்கள். சிறப்பு. பாருங்க ஜம்முன்னு அருள்மிகு தன்னாசி சித்தர் குகை. ஓ இங்கே தான் இருக்காரப்பா. கன்னியாகுமரி அந்த விவேகானந்தர் தியான பீடம் இருக்குல்ல, அங்கே போய் உட்கார்ந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தியானம் வரும். உச்சநிலை அடைஞ்சிருவீங்க. நம்ம போற இடம் பொருள் எல்லாம் சார்ந்து இருக்கணுமாப்ல. நம்ம வந்து சாப்பிட போனோம்னா சாப்பிட்றதுக்கு தான் போகணும். போதுங்கிறீங்க என்ன போதுங்கிறோம்? சாப்பாடு போதுங்கிறீங்களா? என்ன வாங்கி சாப்பிட வேண்டியது? ஆமா, ஒரு லிமிட் தான். அதே மாதிரி தான் மாமா என்ன சொன்னார்? மாமா என்ன சொன்னார்? எதனால் இந்த வாக்குவாதம் ஆச்சு? எதன் அடிப்படையில்? இன்னும் சென்னிமலை முருகன் கோயில் போனால் அந்த உச்சி அங்கே இருக்குல்ல, அந்த சித்தர் இருக்காருல, அது பார்த்தா தன்னை பார்த்து தள்ளுதுங்கிறாப்ல. அது எதனால தள்ளுதுன்னு தெரியுமாங்கிற. அது பவருங்கிறாரு. பவர்லாம் இல்லை, அதாவது நம்ம தங்கி போய் மேலே ஏறுவோம். அந்த மேலே ஏறும் போது அது போய் கும்பிட்டு பின்னாடி தள்ளு அப்படியே. அதான் சொல்கிறேன் நான். அது உங்களுடைய பவர் மைனஸுங்கிறீங்களா? உன்னோட பவர் வந்து மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். இது சிவன் கோயில் போகிறது. சிவன் கோயில் போயிட்டு போயிடலாம். இதான் சிவன் கோயில். நம்ம ஓட முடியல, வண்டி வாங்க. இது வாங்க மக்களை. ஆக்சுவலாக நம்ம ஏறி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏறி வந்தோம். இறங்க மாப்பிள்ள அது வந்து ஸ்லோப்பாக இருக்குது மாப்பிள்ள. இது நெத்து குத்தலாக இருக்குது. கரெக்டு மாமா. மக்கள் இங்கே பாருங்க மக்களே. இந்த காலத்தில் இப்படி ஒரு சிற்பியா?
கலந்து வந்துடும் போது சிந்திக்கிறது உட்கார வச்சு விடுவாங்க. இல்லை காலையெல்லாம் கல்டாது. இது அப்படிதான் இருக்குது அந்த சைடு நல்லா சுற்றுது, எல்லாமே சுற்றுது, அங்கேயும் சுற்றுது. நான் என்ன டேமேஜாக இருக்குன்னு நினச்சிட்டு டேமேஜாக இருக்குன்னு நினச்சிங்களா? ஓகே ஓகே மக்கள் எல்லாம் நல்லா சுற்றிலும் நிறையா பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே. கட்டிப்பாரு சவுண்டிங் மாதிரி உடச்சி பார்க்குறீங்களா? போகலாமாம்மா? ஓகே மக்களே, சிறப்பு. சிவன் கோவிலிலும் வந்து ஐயனை பார்த்து அமிர்தா கடேஸ்வரர் அப்புறம் அம்பாள் பேர் என்ன? அமிர்தா அம்பாலா என்னமோ வந்ததுங்க மக்களே. சிறப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பாருங்கள் மக்களே, நம்ம வண்டி மட்டும் ஆக்சுவலாக இன்றைக்கி பூஜை போடலைங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட வண்டி இன்றைக்கி பூஜை போடுறாங்க மக்களே. கார்லாம் வந்து இது வந்து ஆல்ரெடி இருக்கிற கருவே வந்து பூஜை போடுறாங்க. புது வண்டி பாருங்கள், அப்படிலாம் ஒன்று அப்படிலாம் என்ன வண்டின்னு தெரியல. அதுவாக ஒரு ராயல் என்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன். நிறையா மக்களே ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பேசிட்டு இதாக இருந்தது மக்களே. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நான் பேக் பேக்கர் குமார் அண்ணன் மீட் பண்ணோம். பேக் பேக்கர் குமார் யூடியூப் சேனல் வச்சிருக்காருலங்க, வெளிநாட்டில் போய் வீடியோ போடுறாருலங்க. அவர் அன்றைக்கும் பார்த்த மக்களே. இதுக்கு முன்னாடி அண்ணன் அவரை வந்து நான் மீட் பண்ணி ஒரு வீடியோ கொலாபரேஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். அது ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும், ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை மீட் பண்ணிட்டு தான் திண்டல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் அவரை வந்து திண்டல் கேஃபேல மீட் பண்ணேன். சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது கணக்காக வந்தார். வெளிநாடு போயிட்டு வந்துட்டு பாராட்டுறதுக்கு எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் பேசக்கூட இல்லைங்க, ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாரு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபீதாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தப்போ திண்டல் முருகன் கோயில் போயிட்டு பார்த்தோம். அவர் எப்பவுமே வந்து வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி திண்டல் முருகன் கோயில் இருந்து தான் ஆரம்பிப்பாருங்க. ஸோ சம்திங் ஏதோ எல்லாம் நன்மைக்கு அண்ணனை பார்த்தது ஒரு லக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன். சரி ஓகே மக்களே, பாய் 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 மக்களே, பாய் பாய். நாளைக்கு அப்படியே டெய்லி இனிமேல் வீடியோ வந்துகிட்டே இருக்காது. நைட் 8 மணி ஆனாலும் நைட்டு போட்டால் இந்த வியூஸ் போக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி வேலை. இப்போ இன்றைக்குமே இந்த வீடியோ வந்து பண்ணி 5-6 மணிக்கு தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஃபைன் மக்களே, கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் டெய்லி ஒரு வீடியோ வந்தே தீரும். ஓகேங்களா? ஓகே பாய் மக்களே.